எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவை நான் உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது ஒரு ஆணாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துயரம் வந்தால் கூட தாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த துயரம் வந்துச்சுன்னா அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது என்ன தெரியுங்களா? தொப்பை. ஏன்னா ஒரு ஆண் தனக்கு வந்திருக்கிற அந்த தொப்பையை மறைக்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். அந்த தொப்பையை எரிச்சல் விட்டு அவருக்கு இந்த தொப்பை எப்படியாவது குறைச்சிடணுமேன்னு சொல்லிட்டு படாத பாடுபடுவார். ஆனால் ஒன்றும் நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி தான் பெண்களும் பார்த்திங்கன்னா அந்த தொப்பையை மறைக்கிறதுக்காக அவங்க உடுக்கிற உடையே பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக போட்டு அது ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இவ்வளவு சிரமத்துக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த தொப்பையை பற்றி ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிவியல் பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதற்கான பதிவு தான் இது. ஏன்னா இன்றைக்கி தொப்பையை பேஸ் பண்ணி பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நடிகைகளை கூப்பிட்டு பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோன்னு காட்டி பல லட்சக்கணக்கான பணங்களை மக்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறார்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் வணிகமாக ஆகிப்போச்சு. ஆனால் தொப்பையை பற்றி முழுமையான அறிவியல் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே உங்களுடைய தொப்பையை குறைக்க முடியும். சரி, நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க. தொப்பையை பற்றி ஃபஸ்ட்டு அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுங்க. அதாவது தொப்பைனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவும் பார்த்திங்கன்னா அப்படியே போய் உங்கள் உடம்புக்குள்ளே போகாது. பல வடிவங்களாக அது மாறி தான் நம்முடைய ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ஒரு ஆற்றலாக வெளிப்படும். சரிங்களா? இப்போ என்னென்னா நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அக வேலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்கள் உடம்பு செய்யக்கூடிய வேலை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலை, வெளிப்புறத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை. இந்த ரெண்டுக்குமே சக்தி எங்கே இருந்ததுன்னா உங்களுடைய உணவுலேருந்து தான் வரும். இந்த உணவுலேருந்து பெறப்பட்ட இந்த சக்தியானது பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் அது போய் சேரும். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய உடம்பு செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக சின்ன வேலையாக இருக்கிறனால அளவுக்கு அதிகமான, ஏன்னா நம்ம அதிகமாக உணவு சாப்பிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா உணவுகளுடைய அத்தனை சக்தியும் பார்த்திங்கன்னா அங்கங்கே தேங்க ஆரம்பிக்கும். இதை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல் இருக்குது. அதாவது பிரெயினுக்கு ஒரு செல் இருக்குது, ஹார்ட்டுக்கு ஒரு செல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு செல் இருக்குது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான ஆற்றல் வரும்போது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு செல் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபேட் செல். இது என்ன பண்ணுன்னா, இப்போ குளுக்கோஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் வரும்போது அதை அப்படியே ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாக மாற்றிடும். ஸோ இப்படி தான் அழகான ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புல நடந்துகிட்ருக்கும். எல்லார் உடம்புலையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில டைம் குளுக்கோஸ் என்ன ஆகும்னா கரெக்டான உறுப்புகளுக்கு, அதாவது இன்சுலினுடைய அனுமதி இருந்தால் கூட நம்மளுடைய உறுப்புகளுக்கு அது போகாமல் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த மிச்சம் மீதி இருக்கிற குளுக்கோஸ் என்ன ஆகும்னா ஒவ்வொரு மசிலில் போய் ஒவ்வொரு செல்லில் போய் அது தேங்க ஆரம்பிக்கும். தேங்க ஆரம்பிக்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேட் செல்ஸில் தேவையான அளவுக்கு எனர்ஜி இருக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனுடைய செயல்பாடு என்னென்னா, உங்களுக்கு எந்த உணவும் இல்லாத போது உங்களுக்கு ஆற்றலாக கொடுக்குறதுக்காக தான் அது வச்சுருக்கு. ஆனால் இப்போ என்ன ஒரு மேட்டர்னா, அங்கேயும் ஆற்றல் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக சாப்பிட என்ன ஆகுனா ஒட்டுமொத்த குளுக்கோஸும் உள்ளே இருக்கும், இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடும் காத்திருக்கும். இப்போ என்ன ஆகுது, இந்த குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் உங்களுக்கு ஒவ்வொரு செல்லில் போய் படிய ஆரம்பிக்கும். அதாவது மசில் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் படிய ஆரம்பிக்கும். அப்படி படிய தான் இது ஒரு கெட்ட கொழுப்பாக ட்ரை கிளிசரைடுங்கிற ஒரு ஃபார்மில் அது மாறிடும். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு உடல் பருமன் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இளம் வயது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது படிகிற இடம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிரஸ்ட் பகுதியிலாக இருக்கட்டும், தைஸ்லையாக இருக்கட்டும், பட்டக்ஸ்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய இடுப்பு, அவங்களுடைய வயிறு, இந்த மாதிரி பகுதிகளில் அது தங்கும். இதே ஒரு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் தான் அது தங்கும். ஸோ இப்படி இந்த ட்ரை கிளிசரைடு அளவு அதிகமாகி வர்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தொப்பைன்னு சொல்கிறோம். உங்களுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்துலேயும் உங்களுடைய மசிலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஃபேட் தங்கும். இதை விட கொடுமை என்னென்னா, வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா லிவர், அதே மாதிரி உங்களுடைய குடல், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டானது அதிகமாகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட் அதிகமாக தான் தொப்பை பெருசாகிட்டு வரும். இப்படி இந்த ஃபேட் அதிகமாச்சுன்னா பல விளைவுகளுக்கு கொண்டு போய் விடுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக லிவர் பார்த்திங்கன்னா வீக்கமடையும். மெயினாக பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கும், பிபி வரக்கு வாய்ப்பு இருக்கும், குறிப்பாக சர்க்கரை நோய் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கேன்சர் வருவதற்கும் இது காரணமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி தன்மையில் கொண்டு போய் விடுது. அதாவது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கு ஆரோக்கியமான வயிறு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது உங்களுடைய உயரம், அதாவது இன்ச்சில் எடுத்துக்குங்க, அதை ஹாஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஆஃப் தான் உங்களுடைய உச்சக்கட்ட வயிற்றின் அளவாக, சுற்றளவாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே போச்சுனாலே உங்களுக்கு
உங்களோட ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். உடனே அதை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? சரி, இப்படி வரக்கூடிய தொப்பை நம்ம எப்படி நம்ம அறியாமல் ஃபார்ம் ஆகிக்குது, நம்ம எங்கே நம்ம விட்டுறோங்கிறதையும் நான் சொல்கிறேன், அதையும் கவனமாக கேளுங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முதல்ல அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் நீங்கள் சாப்பிடுவதனால, சுகர் கண்டென்ட்னா ஸ்வீட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கோலாஸ், நீங்கள் சாப்பிடக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இனிப்பை அவங்க சேர்த்துவாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இந்த ஹை ஃப்ரக்டோஸுங்கிற கார்ன் சிரப் வந்ததுலேருந்து எல்லா ஸ்வீட்ஸ்லேயும், அதாவது அளவுக்கு அதிகமான ஸ்வீட் இது கொடுக்குங்கிறதுனால ஈஸியாக அவங்க இதை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஆடட் சுகர் நீங்கள் சாப்பிட இது எல்லாமே உங்களுக்கு ஃபேட்டாக மாறி ஆபத்து விளைவிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறதுனால, அதாவது குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபேட் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதாவது வெஜிடபிள் ஆயில்னு சொல்லக்கூடிய வனஸ்பதி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் இது நீங்கள் எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வடிவத்தில் அது உங்களை வந்து சேருது. எப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஸ்வீட்டாக இருக்கட்டும், பேக்கரியில் நீங்கள் ஒவ்வொரு பொருள் நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே இந்த வனஸ்பதி ஆயிலை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வனஸ்பதி ஆயில் தான் நம்ம டோட்டலாக டிரான்ஸ்ஃபேட்டோட ஒரு உருவம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸை ஆட் பண்ணி, அதாவது அதோடைய கெடாமல் இருக்கிறதுக்காகவும் அதனுடைய டேஸ்ட் கொண்டு வரதுக்காகவும் இதை ஆட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, அதனுடைய தன்மை டோட்டலாக டிரான்ஸ்ஃபேட்டாக மாறிடும். அதை உணவில் சேர்த்தும் போது என்னாவது, உணவு முழு வடிவமான டிரான்ஸ்ஃபேட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை மிக அதிகமாக தொப்பை ஏறிக்கிட்டே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் உணவு. ஏன்னா கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா ஈஸியாக குளுக்கோஸாக மாறி அது வந்து கரெக்டான விகிதத்தில் போய் நம்மளுடைய உடம்பில் சேராமல் அது ஃபேட்டாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேட், நீங்கள் உடல் பருமன் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த கார்போஹைட்ரேட் தான். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா மன அழுத்தம், அதாவது உங்களுடைய டென்ஷனாக இருக்கும்போதும் மன அழுத்தமாக இருக்கும்போது உங்களுடைய கிட்னிலேருந்து பார்த்திங்கன்னா கார்டிசோல்ங்கிற ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது என்ன ஆகும், ரத்தத்தில் கலந்து போகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி அது ஸ்டாப் பண்ணும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவுமே சரியாக செரிக்காது. அந்த குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு தரமற்ற குளுக்கோஸாக மாறும். இந்த தரமற்ற குளுக்கோஸ் என்னாகும், ஃபேட்டாக மாறி ட்ரைக்ளிசரைடாக மாறி எல்டிஎலாக போய் உங்கள் உடம்புல தேங்கும். சரிங்களா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி இன்மை. உடற்பயிற்சியே நீங்கள் செய்யாமல், அதாவது அளவுக்கு அதிகமான உணவு நீங்கள் சாப்பிட அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆக என்ன ஆகும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ஃபேட் ஆகும், நான் சொன்ன மாதிரி. ஸோ என்னன்னா, நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபேட்டை கரைக்க முடியும். ஸோ உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தொப்பை வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் மிக முக்கியமானது தூக்கம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்குறவங்கள விட 5 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தொப்பை இருக்குது. ஸோ தூக்கம் ஒரு காரணம். குறிப்பாக மெலட்டோனின்கிற அந்த ஹார்மோன் சுரக்க உங்களுக்கு தொப்பை வராது. ஆனால் வெறும் 5 மணி நேரத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு சரியான உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்படித்தான் பல காரணிகள் நம்மளை அறியாமலே நம்ம இந்த மாதிரி காரணிகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா தொப்பை வந்துடுது. சரிங்களா? சரி, இந்த தொப்பையை நம்மளே குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவியில் காட்டுற விளம்பரத்தில் காட்டுற மாதிரி ஒரு டேப்லெட் சாப்பிட்டாலோ, இல்லை வந்து ஒரு ஆயின்மெண்ட் தடவினாலோ, இல்லை ஒரு பெல்ட்டு போட்டு வைப்ரேட் பண்ணாலோ, இல்லை ஒரு மூலிகை சாப்பிட்டு உடனே ஒரு 2 நாளில் 3 நாள் இல்லை ஒரு வாரத்தில் உங்களுடைய தொப்பை குறையுதுன்னா அது மிகப்பெரிய பொய். உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த வணிக ரீதியாக செய்யப்பட்ட ஒரு வலை தான். இதில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ அப்படி எந்த ஒரு அறிவியல் பூர்வமாக அப்படி எதையுமே நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்படி கண்மூடித்தனமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நம்பாமல் தயவுசெய்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி நம்ம குணப்படுத்தலான்னு. சரிங்களா? சரி, இப்போது நம்மளே எப்படி நம்மளுடைய தொப்பையை குறைக்கலாம்? அறிவியல் பூர்வமான வழி என்ன தெரியுங்களா? 2 வழி தான் இருக்குது. ஒன்று உணவில் கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா உடற்பயிற்சி செய்து கட்டுப்படுத்தணும். சரி, உணவில் எப்படி கட்டுப்படுத்தணும் நான் சொல்கிறேன். அதாவது தினசரி நீங்கள் காலையில் எப்போவுமே கார்போஹைட்ரேட் உணவு தான் நம்ம சாப்பிடுவோம். அதாவது சாப்பாடு இல்லைனா டிஃபன் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம வந்து அரிசி உணவு தான் சாப்பிடுவோம். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு புரோட்டீன் உணவாக மட்டும் எடுங்க. புரியுதுங்களா? புரோட்டீன் உணவுனா நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து மீட் இருக்குது, அதே மாதிரி தானியங்கள் இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, அவரை வகைகள் இருக்குது, வெள்ளைக்கரு, முட்டை வெள்ளைக்கரு, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி பேக்கரி உணவுகள், இல்லைனா பீஸா, ஒரு கொக்கோ கோலா, இதெல்லாமே வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா அதெல்லாமே ஃப்ரக்டோஸ் உணவுகள் அதிகமாக உங்களுக்கு இதாகும். அதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
பழங்களையும் இல்லை வெஜிடபிள்ஸையும் ஒரு சாலட் வடிவில் சாப்பிட்டு பழகுங்க. இன்னொன்று, பழங்கள், அதாவது யாருக்கெல்லாம் உடற்பருமன் இருக்கோ, யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ, தயவு செய்து ஃப்ரூட் ஜூஸ் குடிக்காதீர்கள். ஏன்னா நீங்கள் ஜூஸ் எந்தளவுக்கு குடிக்கிறீங்களோ, அதாவது நான் பழ ஜூஸ் சொல்லிகிட்டு இருக்கேன், பழச்சாறு எந்தளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தொப்பை வரும், உடல் பருமனாகும். என்ன காரணம் தெரியுங்களா? பழத்தை நீங்கள் ஜூஸாக போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸினுடைய அளவு அதிகமாகவும் அதனுடைய ஃபைபர் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ வெறும் ஃப்ரக்டோஸ் மட்டும் உடம்புக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அதனுடைய ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி விட்டமின்ஸும் மினரல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய இடத்துலேருந்து மாறிடும். ஸோ உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்காது, வெறும் ஃப்ரக்டோஸ் மட்டுமே கிடைக்கும். அது என்னாகும்? ஃபேட்டாக தான் மாறும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பழங்களை பழங்களாகவே சாப்பிடுங்க, கட் பண்ணி சாப்பிடுங்க. எப்போவுமே ஜூஸ் போட்டு குடிச்சிடாதீங்க, உடனே அது வந்து சுகரை அதிகப்படுத்திடும். சரிங்களா? அதே மாதிரி குறிப்பாக நல்லா தூங்குங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா குறைஞ்சது ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் தூங்கியே ஆகணும். ஸோ தூங்காமல் விட்டுறாதீங்க. இன்னொன்று, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் வந்து பருமனாக இருக்கும்போது அதிகமாக பசிக்கும். இதோட அறிவியல் காரணம் என்ன தெரியுங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான விகிதத்தில் உங்களுடைய உறுப்புகளுக்கு அது போகாது. அதுக்கு பல காரணங்கள், இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா தரம் குறைந்த ஒரு குளுக்கோஸாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகும்னா டைரெக்டாக போய் நம்மளுடைய மசிலில் போய் நம்மளுடைய செல்களில் போய் ஃபேட்டாக தங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா உறுப்பு என்ன நினைக்கும்னா நமக்கு தேவையான குளுக்கோஸ் நமக்கு தராமல் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரெலின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹார்மோனை உங்கள் வயிறு தூண்டும். இது டைரெக்டாக உங்களுடைய ஹைப்போதாலமஸ்க்கு, உங்களுடைய மூளைக்கு கொண்டு போய் இந்த செயல்பாடை சொல்லும். என்ன சொல்லும்? பசிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை தூண்டிவிடும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இப்போ என்ன ஆகுது? அதே கான்செப்ட், மறுபடியும் குளுக்கோஸ் வரும், உங்களுடைய உறுப்புகளுக்கு போகாது, நேராக போய் ஃபேட்டாக தங்கும். இப்படி ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த குண்டாக்கிறவங்களாம் நிறையா பசிக்கும், நிறையா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா டைரெக்டாக போய் ஃபேட்டாக மாறிடும். ஆனால் இது ஒரு பசித்து உண்பது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது தவறான முறை. குண்டாக இருக்கிறவங்களுக்கு பசிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க சாப்பிட்ட குளுக்கோஸ், அவங்க சாப்பிட்ட உணவு சரியில்லைன்னு அர்த்தம். அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதை நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க. எப்படின்னா கரெக்டான உணவு சாப்பிடுங்க, மெதுவாக உணவு சாப்பிடுங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு குண்டாக இருக்கீங்க, இல்லை உங்களோட வயிறு எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்காதீங்க. அதுக்கு உண்டான பயிற்சி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இருக்கிற அந்த கொழுப்பை நம்ம குறைக்க முடியும். கொழுப்பை கரைக்காமல் நம்ம மறுபடியும் சாப்பிட என்ன ஆகும்னா அதிகமான கொழுப்பு தங்கத்தான் செய்யும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது கார்போஹைட்ரேட் உணவை தவிர்த்துடுங்க, புரோட்டீன் உணவு எடுங்க, குறிப்பாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவாக எடுங்க. ஏன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் ஏன் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபைபர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பசிக்காது. கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலே வயிறு கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்காக தான் ஃபைபர் கண்டென்ட் உணவு சாப்பிட்டீங்கன்னா நைட்டில் ரொம்ப நேரம் இருக்கும், ஜீரணமாகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ற தன்மை குறையும். ஸோ அதனால் ஃபைபர் கண்டென்ட்டும் எடுத்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தூக்கமாக இருக்கட்டும். அடுத்தது என்னென்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனோட உடம்புல தேவையான ஆக்சிஜனும் தேவையான புரோட்டீனும் உள்ள சென்ற உடனே 2 பேரும் சேர்ந்த உடனே அங்கே க்ரோத் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் உருவாகும். இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? கூட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேட்டை முதல்ல கரைக்க முயற்சி பண்ணுவாங்க. இது எப்படி நடக்கும்னா, இது எப்படி நடத்தணும்னா ஒரே வழி தான் இருக்குது, உடற்பயிற்சி. இது எங்கே தெரியல இந்த ப்ராசஸ் நடக்குது? நீங்கள் ரன்னிங் போகும்போது உங்களுடைய மூச்சு வாங்குது பார்த்தீங்களா, இந்த கெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மூமெண்ட் வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்னென்னா அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் உங்கள் உடம்புக்குள்ளே சல்லுன்னு போகும். அதே மாதிரி உங்களுடைய புரோட்டீன் உணவுகள், நீங்கள் சாப்பிட்ற புரோட்டீன் உணவுகள் என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜனோட கம்பைன் ஆன உடனே இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஃபேட்டை எரிக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் உடற்பயிற்சியினுடைய அறிவியல் விளக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தொப்பை மிக குறுகிய காலத்திலேயே நீங்கள் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்க்க விறுவிறுத்து கெஸ்ஸு, அதாவது மூச்சு வாங்குவதாக. இது மூச்சு வாங்கணும், நிறைய ஆக்சிஜன் போனோம், ப்ரோட்டீன் போன உடனே நமக்கு இந்த ஃபேட்டை வந்து கரைக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு சும்மா மூச்சு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே வந்துடுவீங்க. ஸோ அப்படி இது பண்ணிடாதீங்க. நீங்கள் ரன்னிங் போய் தான் பண்ணணும், ஜாகிங் போய் தான் பண்ணணும். உங்களுடைய அதாவது 2வது இதயமான அந்த காஃப் மசில் இயங்கும்போது தான் ஒட்டுமொத்தமான உடம்புமே ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஈஸியாக உங்களுடைய உடம்பு வாங்கி வச்சுக்கும், புரோட்டீன் கரெக்டாக அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி 2 பேர் சேர்ந்து அந்த ஃபேட்டை கரைப்பாங்க. அதே மாதிரி தொப்பையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் சேர்ந்துடாதீங்க. ஜிம்மு தேவையில்லை தொப்பை குறைவதற்கு. அதுக்கு தேவை உங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு கிரவுண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸாக இருக்கணும். குறிப்பாக ஜாகிங் பண்ணுங்கள்,
நீங்கள் ரன்னிங் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் பண்ணுங்கள். இதுதான் தொப்பையை குறைக்கிறதுக்கான மிக அற்புதமான வழியாக. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதோ, எப்போல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுதோ, நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ தயவு செய்து அப்போ சாப்பிட்றாதீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சுனாலோ இல்லை எமோஷ்னலானோ உடனே போய் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த சாப்பிட்ற அத்தனையுமே என்ன தெரியுங்களா ஆகும்? டேரெக்டாக ஃபேட்டாக தான் மாறும். ஃபுல்லாக ஜீரணமாகாது, தரம் குறைந்த குளுக்கோஸாக மாறி உங்களை படாத பாடுபடுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தயவு செய்து மன அழுத்தம் வரும்போது இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஒரு 1 hour எதுவுமே சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் 1 hour கழிஞ்சு நிம்மதியாக சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் எப்போ சாப்பிடும்போதும் அமைதியாக உட்காந்து ரொம்ப இஷ்டப்பட்டு அளவாக சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல் வயிறு எப்போவுமே சாப்பிடாதீங்க, முக்கால்வாசி வயிறு நிறைஞ்சால் போதும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய உடம்புல பல ஆற்றல்கள் சும்மா கிடக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதனுடைய ஃபேட் அதிகமாக தான் போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டுடைய விகிதத்தை குறைச்சிட்டே வாங்க, தன்னால் வயிறு கம்மியாகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க, உங்களை அறியாமலேயே உங்களுடைய வயிறு குறையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே நாளில் நம்ம யாருனாலையுமே குறைக்க முடியாது, ஒரே மாதத்தில் யாருனாலையும் குறைக்க முடியாது. ஆனால் உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுடைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தொப்பையை பற்றி உங்களுக்கு முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.